வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி காந்தி நகரில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெறும் சமூக சமரசத மகோத்சவத்தில் பங்கேற்கிறார். இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக இது அமைய வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டுள்ளார். தமிழ் கலாச்சாரத்தின் மகத்துவத்தை போற்றுவதற்கான ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்வதாகவும், இலக்கியம், இசை, கலை, தத்துவம் மற்றும் பக்தி ஆகியவற்றில் செழுமை மிக்க அதன் மரபு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதியில் குறைந்தது 15 கடற்படை கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. இதில் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பலும் 11 போர்க்கப்பல்களும் அடங்கும். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பதற்றங்களை தீர்க்க பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்று கூறி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த முற்றுகைக்கு உத்தரவிட்டுள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கோடைகால பயிர்களின் சாகுபடி பரப்பு 64 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் கோடைகால பயிர்களின் சாகுபடி பரப்பில் 0.77 லட்சம் ஹெக்டேர் அளவிலான குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.